கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 1:20. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்திலும் மேலாய் உயர்ந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. 1, துரைத்தனத்தின் மேலாய் உயர்ந்திருக்கிறார், அதிகாரத்தின் மேலாய் உயர்ந்திருக்கிறார், வல்லமைக்கு மேலாய் உயர்ந்திருக்கிறார், கர்த்தத்துவத்துக்கு மேலாய் உயர்ந்திருக்கிறார், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் உயர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆண்டவர் உங்களுக்குள் உலாவி கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எல்லா போராட்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் உயர்ந்த தேவனுடைய காலடிக்கு கீழே என்று நீங்கள் நினைத்து மகிழுங்கள். ஹல்லேலூயா. ஒரு விசை உங்கள் பிரச்சனைகளை மனதிலே கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே வைத்து விடுங்கள். எல்லாவற்றையும் மிதித்தவர் நசுக்கி நாசம் பண்ணி விடுவார். நீங்களோ உயர்ந்தவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் இந்த நாளிலே வாழ போகிறீர்கள். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் உங்கள் தலைக்கு மேல உங்க வீட்டுக்கு மேல அசைவாடுகிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை இந்த நாள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். துரைத்தனத்தை ஜெயித்தவர், அதிகாரத்தை ஜெயித்தவர், எல்லா வல்லமைகளையும் ஜெயித்தவர், கர்த்தத்துவத்தை ஜெயித்தவர், எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்து உயர்ந்திருக்கிற எங்கள் அன்பு இரட்சகர் ஜெய வேந்தன் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு மகிமையின் ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு ஜெயம் இறங்கி கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் சிக்கி சீரழிந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லா தவிப்புகளும் எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் பாதப்படிக்கு கீழே இப்பொழுது வைக்கப்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் அதை மிதித்து மேலே வருகிறார்கள், ஜெயாலியாய் மாறுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.